உங்களுக்கு என்ன விட அஜித் தானே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு. இல்ல நீங்க என் கூட படமே பண்ணல, அவரோட தான் நீங்க 2-3 படம் பண்ணீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ விஜய் உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்துல நான் எவ்வளவு பிஸியா இருந்தேன்னு, எனக்கு சுத்தமா டேட்ஸ் கொடுக்க முடியல. ஸோ பீயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் தெரியும் சும்மா கேட்டேன். ஏன்னா நான் எப்பவுமே ஷூட்டிங் போனா நான் தான் ஹீரோயின், நான் மட்டும் தான் இருப்பேன், என்ன சுத்தி தான் எல்லாம் நடக்கும். இது வந்து குழந்தையா போகும்போது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட், நான் எப்படி இருக்கணும், எனக்கு இட் வாஸ் லைக் லிட்டில் கன்ஃபியூசிங். நைனிகாக்கு வந்து முன்னாடியே அந்த டயலாக் எல்லாம் வாங்கிட்டு ஐ யூஸ் டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவேன், சொல்லி கொடுத்து. அப்பதான் நினைச்சேன், ஐயோ அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு போய் நடிக்கிறது தட்ஸ் மோர் ஈஸியா. சும்மா உட்காந்து பார்த்துட்டு கரெக்டா பண்றாங்களா இல்லையான்னு அந்த செக் பண்றது அது ரொம்ப கஷ்டம் அது. பட் அந்த ஜாப் எங்க அம்மா எத்தனை வருஷம் பண்ணாங்கன்னு அப்போ தோணுச்சு எனக்கு. இது குட்டி நடிக்கும் போது என்ன சொன்னாரு சார் விஜய் சார்? ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன்னா, இந்த மாதிரி ஒரு அவங்க டயலாக், நைனிகாவோட டயலாக் நைனிகா சொல்லணும், எப்படி சொல்லணும்னு முதல்லயே சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் விஜயோட டயலாக நான் சொல்லுவேன், நைனிகா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு சொல்லணும். இது நாங்க ரிஹர்சல் பார்த்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் ஷார்ட்டுக்கு போனாங்க. நான் என்கிட்ட பேசுறது வேற, பட் அந்த ஷார்ட்ல போய் அங்க வந்து ரியல் ஆக்டரோட அவங்க வந்து என்ன மாதிரியே பண்ண மாட்டாங்க, அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு எனக்கும் ஈவன் ஐ ஹேட் நோ ஐடியா எப்படி இருக்கும், எப்படி பண்ண போறாங்க என்னதுன்னு. அங்க போயிட்டு ரிஹர்சல் தான் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 டயலாக் தான் இருந்தது. அந்த சீன் பெரிய சீன் அது. அந்த சீன்ல வந்து 2 டயலாக் பேசுறாங்க. அந்த டயலாக் பேசிட்டு அதோட ஷார்ட் முடிய வேண்டியது. பட் ஆனா என்ன சீன் ஞாபகம் இருக்கா மேம்? 4+4 is 17 தானே பேபி, தட் ஒன் செக் பண்றியா, தட் ஒன். அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் ரிஹர்சல் பார்க்கலான்ட்டு சும்மா நார்மலா தான் ஆரம்பிச்சாங்க. 4+4 17 தானே பேபி அப்படின்னு செக் பண்றியான்னு ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபுல் போர்ஷன் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. இவங்க சொல்ல அவங்க சொல்ல, இவங்க சொல்ல அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒன்றும் புரியல, என்ன இப்படி திரும்பி பார்த்து தேடி பார்த்து என்னங்க எனக்கு நான் அவங்க உட்காந்துட்டு தெரியலங்க. அவரு ஏந்திரிச்சு நின்று கை தட்டுறதை பார்த்து ஃபுல் யூனிட் எல்லாம் சேர்ந்து கை தட்டி, இட் வாஸ் வெரி நைஸ், இட் வாஸ் வெரி என்கரேஜிங் அண்ட் வெரி ஸ்வீட். சூப்பர். அண்ட் ஐ திங்க் நீங்க வந்து எல்லா டைம்லயும் வந்து விஜய் சார் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒரு கோ ஆக்டரா அப்படி, அதுக்கப்புறம் தெரி டைம்ல, இன்னைக்கு அவரோட ஸ்டேஜ் பார்க்கும்போது how happy you are? Oh, I'm very happy because it's a very hard working and long journey. And அதுவும் ஹீரோயின்ஸை விட ஹீரோஸ் வந்து they have to be more எங்களுக்கு வந்து இந்த ஃபைட்ஸ் எல்லாம் கிடையாது, அவருக்கு அந்த ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் திங்க் லைக் ஹீரோஸ் கொஞ்சம் they work little more harder than us அப்படின்னு சொல்லுவேன் நான்.